அன்புடன் கோவிந்தராஜுலு. மணல்மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நல்லா இருந்துச்சுன்னா ஆல் எனேபிள் பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கையில் வரும். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை சொல்லி உண்மையாக இருந்துச்சுன்னா இதை வந்து பார்க்க சொல்லுங்கள். ரைட், இப்போ வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். இப்போ நான் வந்து வெளியூரில் இருக்கேன். காலையில் போட முடியல, இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு கிடச்சிது, போட்டுக்கிட்டுருக்கேன். ரைட்டுங்களா? இப்போ வந்து இன்றைக்கி வந்து நவம்பர் 25 கார்த்திகை 10. இதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம மாடல்ஸ் எல்லாமே ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. எங்கெங்கேயோ சுற்றி பங்களாதேஷ் வரைக்கும் போச்சு. அதெல்லாம் இப்போ நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. தரங்கம்பாடி பரங்கிப்பேட்டை இடையே கரை கடக்கும் பெஞ்சல் புயலுங்கிறத நான் மாற்றவே இல்லை. ரைட்டுங்களா? இப்போ வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 887 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக கிட்டத்தட்ட மாறப்போகுது. 450 கிலோமீட்டர் இலங்கைக்கு தென்கிழக்க அந்த நிகழ்வு இருக்குது. 404 கிட்டத்தட்ட 400 கிலோமீட்ரு. நமக்கும் அதுக்கும் 887 கிலோமீட்டர். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மழை பெய்ய போகுது. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. மாடல்கள் வந்து சுற்றி குழப்பி விட்டுட்டு இருந்துச்சுல, அதெல்லாம் கிடையாது. மழை நின்று பெய்ய போகுது. கடுமையான மழை, கனமழை, அதீத கனமழை டெல்டா மாவட்டங்களில். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மன்னார் வளைகுடா தாண்டி மன்னார் வளைகுடா கொஞ்சம் வடக்க, அது வந்து தெற்கு இலங்கை கரை ஏறி நம்ம டெல்டா மாவட்டங்கள் கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரம் ஆணி அடித்தார் போல் நிற்க போகுது. எங்கேயுமே ஆட போகிறதில்ல, அசங்க போகிறதில்ல. நின்று தொடர் மழையை கிட்டத்தட்ட ஒரு 72 மணி நேரம், குறைச்சலாக 60 மணி நேரம், 2.5 நாள் மழையை அது கொடுக்க போகுது. இது வரைக்கும் மப்பு மழை பெய்யல, எங்கே மழை பெய்யுது, நான் பம்பு செட்டு போட போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம். அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா மழை பெய்ய போகுது. எல்லாம் சுத்தமாக அதை பற்றி கணிச்சாச்சு. அதனால் வந்து 26, 27, 28 வெள்ள பாதிப்பு ஏற்படுறதுக்கான அபாயம் இருக்குது. காற்று பாதிப்பு இருக்கா அப்படின்னா, இது வந்து ஒரு சாதாரண புயலாக கடந்தால் ஒரு 60 கிலோமீட்டர் காற்று அடிக்க தான் செய்யும். அதனால் சுத்தமாக ஷீட்டு கட்டுறது, தென்னை மரத்து மட்டை வெட்டுறது, இந்த விஷயங்கள்லாம் வேண்டாம். பாக்கி சின்ன சின்ன விஷயங்கள், காற்று பாதிப்புக்குள்ள விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது நம்மளால் கரண்ட்டை நிப்பாட்டிடுவாங்க. நான் திரும்ப சொல்கிறது அதுதான், கரண்ட்டை நிப்பாட்டிடுவாங்க. அதற்கான வந்து அந்த வெளிச்சத்துக்கான இதை ஏற்படுத்திங்க. வெளியில் போக முடியாது. அதாவது வயசானவங்க, முடியாதவங்க, அந்த மாத்திரை எல்லாம் ஒன்று அன்னன்னைக்கு வாங்குறவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் 2-3 நாளைக்கு சேர்த்து வாங்கி வச்சிங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வச்சுட்டு ஒரு பெரிய பயம்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து கடந்து வந்த பாதையை பார்த்திங்கன்னா, இதான் வந்து தென்னிலங்கைக்கு கிட்ட, அதாவது வடமேற்கான தென்மேற்காகவே நகர்ந்து இப்போ தான் வடமேற்கா திசையாக எடுத்துக்கிட்டு இருக்குது பாதையை. அதாவது ஒரு மாதிரி சிக்ஸாக் போட்டுட்டு தான் வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். அதனால் நிச்சயமாக இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்துடுச்சு. மழை பெய்ய போகுது. இதில் வந்து தென் மாவட்டங்களுக்கு மழை உண்டு. இன்றைக்கி 25 இன்றைக்கி சாயங்காலமே மழை ஆரம்பிச்சிடும். 26 நாளையிலேருந்து அநேகமாக வந்து ரெட் அலர்ட்டு லீவ் விட்டுருவாங்க. அதாவது வந்து 7 சென்டிமீட்டர் வரைக்கும் மஞ்சள், அதுக்கப்புறம் 7 to 11 மஞ்சள், 11 to ஆரஞ்சு, 7 சென்டிமீட்டர் வரைக்கும் மஞ்சள், 7 to 11 ஆரஞ்சு, 11 to 20 ரெட் அலர்ட்டுக்கு மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா, 21 சென்டிமீட்டர் பெஞ்சாலும் ரெட் அலர்ட்டு தான், 40 சென்டிமீட்டர் பெஞ்சாலும் ரெட் அலர்ட்டு தான், 60 சென்டிமீட்டர் பெஞ்சாலும் ரெட் அலர்ட்டு தான். ரெட் அலர்ட்டுக்கு மேலே ஒரு அலர்ட் இல்லை. அதனால் ரெட் அலர்ட்டு 20 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ள ரெட் அலர்ட்டு 2 பங்காக ஆகிறதுக்கு 40 சென்டிமீட்ரு இல்லை 45 சென்டிமீட்டராக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அதனால் வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து ரெட் அலர்ட்டுக்கு மேலே எதுவும் வச்சிக்கல. இனிமேல் அவங்க வச்சுக்கணும், அதுக்கான முயற்சி எடுக்கணும். ரைட்டுங்களா? அதில் 1, 2, 3லாம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு நண்பர் கூட அதெல்லாம் போட்டிருந்தார், பார்த்தேன். அதனால் வந்து அது நல்ல விஷயந்தான். அது நல்ல விஷயங்களை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி தானே ஆகணும். ரைட்டு. நம்ம வந்து இதை வந்து மழைங்கிறது பெய்ய போது அதற்கான முன்னெச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா டெல்டா மாவட்டங்களில் இது வந்து நின்று ஆணி அடித்த மாதிரி நின்று மழையை கொடுக்க போகுது. அதனால் நல்ல மழை இருக்குது. இதனால் வட மாவட்டங்களுக்கு மழை இல்லையானா வட மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது, மத்திய மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது. டெல்டா மாவட்டங்கள் அளவுக்கு இருக்காது,
ஆனால் வந்து சென்னைக்கும் மழை இருக்குது. அது பாண்டிச்சேரிக்கு அதே தான். தரங்கம்பாடி பரங்கிப்பேட்டையோட பெரிய ஒரு லார்ஜு, அதாவது பெரிய வித்தாக இருக்கிறதுனால, இது விட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கேயும் போய் அது வந்து கரையை தொட்டு மழையை கொடுக்கும். சென்னையில் கொஞ்சம் மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் வடிகிறதுக்கு. டெல்டாவெல்லாம் ஓரளவுக்கு வடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த வாட்டி இவ்வளோ மழை பெஞ்சிச்சுன்னா வடிகிறது கொஞ்சம் சிரமம் தான். 32 சென்டிமீட்டருக்கே படாத பாடுபட்டு சீர்காழி, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். திருப்பி அதே இடம் அதே விஷயம். அதுவும் இல்லாமல் 7ஆம் தேதிக்கு மேலே ஒன்று வருது. அது கொஞ்சம் காற்று பாதிப்பை தரக்கூடிய புயல். என்னடா ஆரம்பத்திலேயே வந்து பீதியை கிளப்புறானே நினைக்காதீங்க. ஏன்னா அவசரமாக சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் இங்கே நெட்டு இருக்குமா என்னான்னு தெரியல. அதனால் வந்து இந்த விஷயங்கள் வந்து மழை பெய்ய போகுது. மழை இல்லைன்னு நினைக்காதீங்க, அலட்சியம் பண்ணாதீங்க, கிண்டல்லாம் பண்ணாதீங்க. மழை பெய்ய போகுது. நாளையிலேருந்து 26, 27 தொடர் மழை. அதாவது பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை விடுற அளவுக்கு 26, 27, 28 ரெட் அலர்ட்டுன்ட்டு இனிமேல் வானிலை மையம் சொல்ல ஆரம்பிச்சிடும். ஏன்னா சின்ன ஒரு வாய்ப்பையும் அவங்க பெருசாக சொல்லுவாங்க. ஆனால் நிச்சயமாக இது பெரிய ஒரு நிகழ்வு தான் நடக்க போகுது. டெல்டா மாவட்டங்களில், உள் மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில், மத்திய மேற்கு மாவட்டங்களில், அதாவது கடற்கரையோர மாவட்டங்கள் ஃபுல்லாகவே, அதாவது கடலூர்லேருந்து கோடியக்கரை வரைக்குமே கடுமையான மழை. தென் மாவட்டங்கள்லேயும் நல்ல மழை இருக்கும். இது புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் இதுக்கும் நல்ல மழை இருக்கும். அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள்லாம் 28ஆம் தேதிக்கு மேலே மழை இருக்குது. அது வந்து சுழற்சி நகர்வு எப்படி, காற்று சுழற்சியாக வருதா இல்லை புயலாகவே நகர்ந்து வருதா அப்படிங்கிறதெல்லாம் நின்று நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? அதனால் மழை இருக்குது. பம்பு செட்லாம் போட போகிறோன்னு நேற்றுலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், போட வேணாம். மழை இருக்குது. படி வைக்கிறதுக்கான ஏற்பாடு மட்டும் பண்ணுங்கள். 40 சென்டிமீட்டர் மழைலாம் கொஞ்சோண்டு மழை இல்லைங்க. 2 நாளில் 40 சென்டிமீட்டர் பெஞ்சதுன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப வெள்ள பாதிப்பை ஏற்படுத்த பயம். மழை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.